அவ அடுத்தபடியா இயக்குனர் பகவதி பாலானே நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அழகா மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த விஷயத்த கேட்கறவங்க எனக்கு அது சில விஷயங்கள்ல புதுசா இருக்கு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளவு பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா ஏற்கப்படும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே போல மேடையில பேசியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? அவங்களும் அதுல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஹீரோ இருக்கீங்களா? இல்லையா? அண்ணன் பகவதி பாராயணன் நடிச்சிருக்க நினைக்கிறேன். இவங்க தான் நடிச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் போனேன், நடிச்சு முடிச்சதான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்லலையா? நான் சொல்லிடுறேன். டேரக்டருக்கு மேல நானும் சொல்லிடுறேன். டைரக்டர் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால படத்துல பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயும் அங்க ஒரு ஹீரோனா இன்னொரு 5 பேருக்குமா. ஆமா, அந்த பொண்ணு உண்மையில நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட் சாங்ல எல்லாம் பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு யாரும் கூட இதுக்கு முன்னாடி 2 முறை என்னுடைய பொண்ணா நடிச்சிருக்கு அப்படியே இப்ப வந்து மேடைக்கு கூட எனக்கு தெரியுது. பாப்பாக்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த இசை வலித்தினுடைய கதாநாயகன் அவரு அந்த பேர் ஜான் பீட்டர் தானே. அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் எனக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்கீங்க, புதுசா இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய